இன்னைக்கு என்ன கொஸ்டின் நேர்கள் கிட்ட வந்து கேட்க போறோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து இப்போ ஒரு சம்பளத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நாளைக்கு இவ்வளோ ஒரு சேலரி இவ்வளோ சேவிங் இருந்தா நான் ரிட்டையர் ஆயிடுவேன்ப்பா, இன்னைக்கே ரிட்டையர் ஆயிடுவேன்ப்பா ரிட்டையர் ஆயிட்டல நீ ரிட்டையர் ஆயிட்டல அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்றதான் கேட்க போறோம். ஏய் இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஸோ மக்கள் என்ன அமௌண்ட் சொல்றாங்க அப்படின்றத அவங்க கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. ஹாய் சார், உங்க பேர் இங்க இருந்து வரீங்க? ராஜேஷ் என் பேர். நான் ஆஸ்திரேலியால இருந்து வரேன். சூப்பர் சார், மாதிரி ஃபுல்லா பிராண்டடா இருக்கீங்களே சார். எல்லாம் பிராண்டட் தான். என்ன முன்னாடியே ஒரு 10 லட்சம் இருக்கு. வாங்கிட வேண்டியதுதான். சூப்பர் சார். எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம வந்து எல்லாருமே ஒரு எய்ம் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் 1 லேக் சம்பாதிக்கணும்னு நினைப்போம், அடுத்து 10 லேக் சம்பாதிக்கணும்னு நினைப்போம், அடுத்து 1 crore நம்ம சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஆனா இப்படி எண்ணம் போயிட்டே இருக்கும். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு என் கோல் இவ்வளவு இருந்தா போதும்பா நான் ரிட்டையர் ஆயிடுவேன்பா அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஃபேண்டசி நம்பர் என்னது? எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க வேற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அவங்களுக்கு பென்ஷன் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. பிரைவேட்ல வேலை செய்யறவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் இங்க ட்ரீம் வந்து தே வாண்ட் டு பை த ஹவுஸ், ஒரு ஓன் ஹவுஸ் பண்ணணும். ஆமா, சொந்த வீடு. அந்த இஎம்ஐ கட்டி முடியறதுக்கே அவன் வயசாயிரும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆமா, ஓகேங்களா? இஎம்ஐ சார், அவன் வயசானதுக்கு இஎம்ஐ இருக்கும். அதான் சொல்றேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, சோ அது வந்து வி கான்ட் டிஸ்டிங்விஷ் இந்த அமௌண்ட் இந்த செட்டில். எனக்கு பிபி ஏறு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. அதான் சொல்றேன். கமிட்மெண்ட்ஸ் வந்து கார் கமிட்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு வீடு கமிட்மெண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. சபா இப்பவே கண்ண கட்டுது. இப்ப நான் ஒரு லெவல்ல இருந்து பாக்குறேன். 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாசம்னா அவன் ரிட்டையர்மெண்ட் பிளானே கிடையாது அவனுக்கு. ஆமா, அவன் என்ன சேர்த்து என்ன சம்பாரிச்சு எப்படி சேர்த்து என்ன பண்ண முடியும்? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிங்கன்னா எனக்கு பிரஷர் ஆகி நான் அழுதுருவேன். ஓகே, என்ன சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. ஃபேண்டசி நம்பர் வந்து இவ்வளவு இருந்தா நான் வந்து இந்தியால ரிட்டையர் இன்னைக்கு ரேஞ்ச் ஒரு 50 crores இருந்தா ஓகே. ஓகே, 50 crores மேனிஃபெஸ்ட் பண்றோம் இந்த வருஷமே வந்து. கண்டிப்பா. குட் லக். குட் லக். ரிட்டையர் ஆவறீங்க, ஒரு 1 crore எனக்கு தெரியும். ஓகேவா? தேங்க் யூ சார். நேர்களே, எபிசோடோட முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்து விட்டது. கடந்த மாதம் வெளியான அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் நடிப்புல வெளியான டிராகன் படம் பிளாக் பஸ்டர். ஒரு மாசம் கழிச்சும் படம் வந்து ஸ்டில் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. 100 crore கலெக்ஷன் வந்து அப்டேட் எல்லாம் போட்டாங்க. இப்போ சோஃபார் 120 crores பிளஸ் வேர்ல்டு வைட் இது வரைக்கும் வியாபாரமாயி மிகப்பெரிய வசூலை வந்து குவிச்சிருக்குங்க. சோ அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல எஸ்டிஆர் நடிப்புல அடுத்ததாக ஏஜிஎஸ் தயாரிக்கிற படமா இருக்கக்கூடிய அடுத்த படத்துக்கு அதிகப்படியான பட்ஜெட் ஏஜிஎஸ் ஒதுக்குறதா ஒரு பெரிய தகவலும் வந்திருக்கு. ஹாய் மேம், உங்க பேரு? ஷாலைன். சூப்பர் மேம். பயங்கரமா ஒரு மாதிரி பிரைட்டா ரெடியா இருக்கீங்களா மேம்? டிஃபால்ட் அந்த மாதிரி ஃப்ரீக்கா நீங்க வெளியில ரெடி ஆக? ஒண்ணு இல்ல, நோ மேக்கப்ஸ், as usual. நேச்சுரல் பியூட்டி. எஸ், நேச்சுரல் பியூட்டி. ஓகே, சோ ஏதோ டிப்ஸ் கொடுங்களேன். அந்த மாதிரி எப்படி நேச்சுரல் பியூட்டியா இருக்கு அந்த மாதிரி? இரியா மேக்கப்பே போட கூடாது. மேக்கப் போட்டாலே நல்லா இருக்க மாட்டேன். ஓகே ஃபைன். மேக்கப் போடலன்னா ரொம்ப நாளா இப்படியே இருக்கு. என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்றீங்க. சூப்பர் மேம், நைஸ் டிப் கொடுத்துருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் நம்ம கிட்ட மட்டும் இவ்வளவு காசு இருந்தா இன்னைக்கு ரிட்டையர் ஆயிடலாம்ப்பா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு ஃபிகர் தோணுச்சுன்னா என்ன அமௌண்ட் அது? மாசம் மாசம் ஒரு 10,000 ரெவென்யூ வர மாதிரி என்ன காசு இருக்கோ அந்த டைம்ல. இது ஒரு சரியான பிளானுங்க. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. பென்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்ல. சோ மாசம் மாசம் ஒன்லி நானும் என் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா ஒரு 10,000 மாசம் மாசம் ரிட்டர்ன் வந்தா போதும். அதாங்க, அமௌண்ட் மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு பிசினஸ் பிளானாவும் ஐடியா கொடுத்துட்டாங்க மேம். வெரி நைஸ்ங்க. மந்த்லி நமக்கு ஒரு அமௌண்ட் வராம இருந்துச்சுன்னா ரிட்டையர் அவ்வளவு போதும். அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கட்டும். நம்ம அப்படியே ஜாலியா போலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி சூப்பர். எங்க போவீங்க ட்ரிப்லாம்? எங்க போவீங்க? ஒன்னும் இல்ல, வயசானதுக்கு அப்புறம் இந்தியாலாம் ஒரு சுத்தி பார்த்து நல்ல டெஸ்டினேஷன்ஸ், கோயிலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸிங். இதுவல்லவா லட்சியம்? ஓகே சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்க பேர்? எங்க இருந்து வரீங்க? பிரவலிகா, சென்னையில தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு திடீர்னு ஒரு நாள் ஒரு ப்ரெஷர் ஆகும். இவ்வளவு அமௌண்ட் இருந்தா நான் ஏன்டா வேலைக்கு போறேன், பட் ரிட்டையர் ஆயிடுவேன், லைஃப் சூப்பரா ஓட்டுவேன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும்ல. அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் அது? 10 கோடி. 10 கோடி சாஃப்டா கேக்குறாங்க. 10 கோடி அத பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? இருந்தா என்ன பண்ணுவீங்க? 10 crores கச்சிச்சு இன்னைக்கு ஈவினிங். வீடு, காரு, அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் போயிருவேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஏழைகளுக்கு டொனேட் பண்ணுவீங்களா? இல்ல இன்னொரு வீடு வாங்கி வாடகைக்கு விட்டுறோம். ஏங்க இப்படி சொல்றீங்க? மதியானம் 12:30 வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறேன். என்னப்பா சொல்ற? எனக்கெல்லாம் தர மாட்டீங்களா? டொனேட் பண்ண மாட்டீங்களா? இல்ல பண்ண மாட்டேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? ஸ்வீட் ஃபேஸ் வச்சுட்டு
இவ்வளவு ஒரு ரெட் ஃபிளாக் ஆன்சர் குடுக்குறீங்க. இல்ல எவ்வளவு காசு கிடைச்சாலும் மனுஷனுக்கு பத்தாது. இத விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. சோ 10 crore இருந்தா செட்டில்ன்றீங்க. ஆமா. ஓகேவா, சூப்பருங்க. இந்த வருஷமே உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, மீட் பண்றேன் உங்களை. தேங்க் அதுல யூ. வர வட்டி காசே எனக்கு கொடுங்க. அதானே என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பருங்க. தேங்க் யூ so much. டாடா இயக்குனர் கணேஷ் கே பாபு டாடாவுடைய வெற்றிக்கு பிறகு அடுத்ததா அவர் இயக்கிட்டு இருக்கிற படம் தான் வந்து கராத்தே பாபு. இந்த படத்துல வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து சாரி ரவி மோகன் தான் பேரை மாத்திட்டாரு. ரவி மோகன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை வந்து நடிக்கிறாரு. இந்த படத்தினுடைய டைட்டில் ரிவீலிங் டீசர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுட்டு இருந்த நிலையில இந்த படத்தினுடைய ஃபைனல் ஷெட்யூல் இந்த வாரத்தோட முடிவடைய போகுது. எஸ் மேம், உங்க பேர் எங்கேருந்து வரீங்க? இந்திரா வெங்கட், பாம்பேல இருந்து. ஏங்க பயப்படுறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எதையும் புரியுது ஓடிடலாம் மாட்டாங்க. ஃபுல் ரெட்டா வந்திருக்கீங்க. ரெட் தான் ஃபேவரட் கலரா? சூப்பருங்க. என்ன பாம்பேல என்ன ஸ்பெஷல்? இங்க இருக்கிற விஷயம் என்ன அங்க கிடைக்கிறது இல்ல, மிஸ் பண்றீங்க? ஃபுட்டு தான். என்னென்ன ஃபுட் சொல்லுங்க, சும்மா மிஸ் பண்ற ஃபுட்ஸ். தோசை, இட்லி. ஓகே, மேபி அங்க கிடைக்கிறது இங்க நாங்க என்ன மிஸ் பண்றோம்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வடப்பாவ் சூப்பரா இருக்குமாங்க? எவ்வளவு விலையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கெல்லாம் வந்து 60 ரூபா 70 ரூபா சொல்றாங்க வடப்பாவ். அங்க வந்து 15 rupees. இன்னைக்கே பாம்பேக்கு போறோம்டா. நம்ம வந்து வடப்பாவை வாங்கி சாப்பிடுறோம். சூப்பர். சரி, எல்லாருக்கும் வந்து லைஃப்ல ஒரு எய்ம் இருக்கும். இவ்வளவு அமௌண்ட் இருந்தா நான் இன்னைக்கே ரிட்டையர் ஆயிடுவேன்ப்பா, இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டு ஜாலி ஆயிடுவேன் லைஃப்ல அப்படின்னா நீங்க என்ன ஃபிகர் சொல்லுவீங்க, என்ன நம்பர் சொல்வீங்க? 10 crores. 10 crores. நம்ப முடியவில்லை. 10 crores இருந்தா இன்னைக்கே நான் ரிட்டையர் அப்படின்னாங்க. பாம்பேல ஒரு ஃபிளாட் வாங்கி போட்டுருவீங்களா? கண்டிப்பா. ஓகே, சரி, என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுப்பீங்க? இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஈவினிங் 10 crores கிரெடிட் ஆயிடுச்சு, என்னென்ன பிளான் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 3 பிளான் சொல்லுங்க. First ஒரு luxurious bungalow. Then ஒரு கார். காரு. மூணாவது போதும். I like you. இந்த மாதிரி யாருக்கு அதெல்லாம் டொனேட் பண்ணுவீங்களா? charity. மேமே ஃபாலோ பண்றோம் பின்னாடி QR கோடோட. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? ஓகே, தேங்க்யூ சோ மச் மேம். பாம்பேல கேட்டதா சொல்லுங்க. Thank you. ஓகே, தேங்க்யூ. ஓ அலும்ப பார்த்தவன் உங்கப்பன் விசில கேட்டவன் ஓ மவனு பேரனு ஆட்டம் போட வைப்பவன் இவன் இப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தா அப்டேட் யாரு தருது அப்படின்னு தானே கேக்குறீங்க. த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஜெயிலர் 2 அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஏப்ரல் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பிக்க போகுது. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன் அப்படின்னு நம்ம தனுஷ் அவர்கள் அடுத்ததா டைரக்ட் பண்ண போற படம் என்ன படம் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் இட்லி கடை அவர் யாரை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகிட்டு இருந்த நிலையில அவருடைய தயாரிப்பு நிறுவனமான ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் தயாரிப்புல இவரே இயக்க போற அந்த படத்தினுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டா எக்ஸைட் ஆடுவீங்க. வேற யாருமே கிடையாது, நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஏகே அவர்கள் தான். இதனுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமா வரும்னு சொல்லி சினிமா சர்க்கிள்ல ஒரு சின்ன காசிப் வந்த வண்ணம் இருக்கு.